மெஷர் தியரி. மெஷர் தியரி அப்படிங்கிறது மெஷர் ஆஃப் ஏ செட்டு, அதை பார்க்க போகிறோம். அதில் மெஷர் ஆஃப் ஏ செட் அப்படிங்கிறது எதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லென்த் ஆஃப் தி இன்டர்வலோட எக்ஸ்டென்ஷன் தான் மெஷர் ஆஃப் ஏ செட். ஒரு இன்டர்வலுக்கு லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஓப்பன் இன்டர்வலாலும் சரி, க்ளோஸ் இன்டர்வலாலும் சரி, செமி க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வலாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குற செட்டு வந்து ஓப்பன் இன்டர்வல் 0,6 அப்படின்னாக்கா, அந்த இன்டர்வலோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தட் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 0. த ஆன்சர் இஸ் 6. ஸோ லென்த் ஆஃப் திஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு 6. ஏன் இப்போ இந்த ஒரு இன்டர்வலுக்கு மட்டும் தான் லென்த் டிஃபைன் பண்ண முடியுமா? ஏன் ஒரு ஃபைனைட் ஒரு ஆர்பிட்டரி செட்டுக்கு எந்த செட்டு கொடுத்தாலும் அதுக்கு லென்த் டிஃபைன் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் தான் மெஷர். அப்போ ஒரு செட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை லென்த்துன்னு சொல்லாமல் நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மெஷர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு செட்டு கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு 1,2,3 அப்படின்னு மட்டும் ஒரு செட்டு கொடுக்குறேன். இந்த எடுத்துக்காட்டு வந்து இந்த வரையறையை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே. இந்த செட்டுக்கு நான் மெஷர்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன்னா எப்படி டிஃபைன் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல் சொல்லணும். அந்த இன்டர்வல்ஸ் வந்து இந்த ஏ செட்டை கவர் பண்ணியிருக்கணும். சிங்கிள் இன்டர்வல் வச்சு சொன்னாலும் சரி தான், மோர் தென் ஒன் இன்டர்வல் வச்சு சொன்னாலும் சரி தான். இப்போ நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓப்பன் இன்டர்வல் 0,4 எடுத்துக்கலாம். ஓப்பன் இன்டர்வல் 0,4 வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏல உள்ள எல்லா நம்பர்ஸையும் வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த செட்டோட அந்த இன்டர்வலோட லென்த் என்ன? அந்த இன்டர்வலோட லென்த் வந்து மாடுலஸ் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் 0,4 and that is equal to 4. வேற ஏதாவது இன்டர்வல் வச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 0.9, ஓப்பன் இன்டர்வல் 0.9, 3.1 கூட ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் வச்சிருக்கோம். சரிங்களா? சரி, ரைட்டு. அப்போ இதோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதோட லென்த் என்ன வரும்? 3.1 மைனஸ் 0.9. 3.1லேருந்து 0.9 மைனஸ் பண்ணணும். 0.9 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? நமக்கு ஆன்சர் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாரோ பண்ணோம் அப்படின்னாக்கா 11. 11 மைனஸ் 9 2. இங்கே 2 மைனஸ் 0 2. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இன்டர்வலோட லென்த் வந்து 2 அப்படின்னு வருது. 2.2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இன்டர்வல் வந்து இந்த ஏங்கிற செட்டை வச்சிருக்கு. சரி, இந்த ஏங்கிற செட்டை வச்சிருக்கிற மாதிரி வேற ஏதாவது யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸ் நம்மளால சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓப்பன் இன்டர்வல் 0.9, 1.1 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 1.9, 2.1 யூனியன் ஓப்பன் இன்டர்வல் 2.9, 3.1. இந்த யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஏங்கிற செட்டை வச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வச்சிருக்கும். ஏன்னா ஏல என்ன நம்பர்ஸ் தான் இருக்குது? 1, 2, 3 தான் இருக்குது. 1 ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்குது, 2 தேர்ட் அண்ட் செகண்ட் இன்டர்வல் இருக்குது, 3 தேர்ட் இன்டர்வல் இருக்குது. சரி, ஓகே, ரைட். இப்போ இந்த டோட்டல் செட்டோட யூனியன் லென்த் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த செட்டுக்கு லென்த் என்ன? எல்லாமே டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படிங்கிறனால எல்லா செட்டோட எல்லா இன்டர்வலோடைய லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட லென்த் வந்து 1.1லேருந்து 0.9 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா 0.2 வரும். 0.2 வரும். செகண்ட் இன்டர்வலோட லென்த்தும் உங்களுக்கு 0.2 தான் வரும். தேர்ட் இன்டர்வலோட லென்த்தும் உங்களுக்கு 0.2 தான் வரும். அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆன்சர்னா வருது 0.6. ஸோ இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஏ வச்சிருக்க செட்டுக்கு லென்த் என்ன வந்துச்சு? 4. அடுத்து திருப்பி ஏவை வச்சிருக்க ஓப்பன் இன்டர்வலுக்கு லென்த் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2.2. அடுத்து ஏவை வச்சிருக்க யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ்க்கு லென்த் என்ன வந்துருச்சுன்னு கேட்டிங்கனாக்கா 0.6 வந்துருக்கு. இது மட்டும் தானா? இந்த மாதிரி நிறையாவே டிஃபைன் பண்ணலாமே. ஏ வச்சிருக்க இன்னும் நான் சில ஓப்பன் இன்டர்வல் சொல்லட்டுமா? ஏக்கு வந்து 0.999, 1.001 யூனியன், அதே மாதிரி 1.2 வச்சிருக்கணும். 2 வச்சிருக்கணும் 1.999, 2.0001 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து யூனியன், அடுத்து 3ங்கிற நம்பர் வச்சிருக்கணும். 3 நம்பர் வச்சிருக்கணும்னாக்கா 2.999, 3.0001 அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ இந்த யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸும் ஏங்கிற செட்டை வச்சுக்கும். சரி, ரைட்டு. அப்போ இந்த எல்லா இன்டர்வல்ஸோட லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 1.001லேருந்து 0.999 மைனஸ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? 0.002 வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட லென்த் 0.02, செகண்ட் இன்டர்வலோட லென்த் நமக்கு 0.02, தேர்ட் இன்டர்வலோட லென்த் நமக்கு 0.02. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னாக்கா
உங்களுக்கு என்ன வரும் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டினாக்கா 0.006 அப்படின்னு வருமா? அப்ப ஏவை வச்சிருக்க ஓப்பன் இன்டர்வல்ஸோட எல்லா கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸுக்கும் லெங்த் கண்டுபிடிங்க. அப்ப எனக்கு லெங்த் என்னென்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் போட்டப்ப 4 வந்துச்சு, அடுத்து 2.2 வந்துச்சு, அடுத்து 0.6 வந்துச்சு, அடுத்து 0.006 வந்துச்சு, இப்படியே போயிட்டே இருக்குது. சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கும். அடுத்து ஏவை வச்சிருக்கிற மாதிரி இன்னும் யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் நிறைய சொல்லலாமா? சொல்ல முடியாதா? சொல்லலாம். அந்த எல்லா கலெக்ஷன்ஸையும் எடுத்து அது எல்லாத்துக்கும் லெங்த் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் ஒரு செட்டில் எடுத்து அந்த செட்டுக்கு இன்ஃபியூம் கண்டுபிடிங்க. இப்படியே போயிட்டே இருந்துனாக்கா இந்த செட்டு எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்? இந்த செட்டு வந்து கன்வர்ஜ் ஆகுறது எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா 0க்கு கன்வர்ஜ் ஆகும். அப்ப A is equal to 1, 2, 3 அப்படிங்கிற இந்த செட்டுக்கு மெஷர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 0. இதுதான் ரூல். டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த செட்டை வச்சிருக்கிற ஃபேமிலி ஆஃப் இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபேமிலி ஆஃப் யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்துக்குமே லெங்த் கண்டுபிடிச்சி அந்த லெங்த் எல்லாத்துக்குமே இன்ஃபிமம் கண்டுபிடிச்சிங்கனாக்கா தட் இன்ஃபிமம் வேல்யூ இஸ் நத்திங் பட் தி அவுட்டர் மெஷர் ஆஃப் தி கிவன் செட். இந்த மெஷரை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவுட்டர் மெஷர்னு சொல்றோம். ஏன் அவுட்டர் மெஷர்னு சொல்றோம்னாக்கா அந்த யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் வந்து எதை வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிவன் செட்டை வச்சிருக்கணும். அப்ப நம்ம வந்து நம்ம கிவன் செட்டை விட பெரிய ஓப்பன் செட்ஸுக்கு லெங்த்தை கண்டுபிடிச்சு அதுல இன்ஃபியூம் கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் இதை வந்து பெரிய ஓப்பன் செட்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்ஃபியூம் கண்டுபிடிக்கிறதுனால இதை வந்து அவுட்டர் மெஷர் அப்படின்னு சொல்றோம். இந்த இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தது எல்லாத்துக்குமே இந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த டெஃபினேஷனை படிங்க. அவுட்டர் மெஷர் ஆஃப் எ செட் அப்படின்னா என்ன? ஒரு செட்டுக்கு அவுட்டர் மெஷர்னா என்ன? the outer measure of a set A is defined as outer measure of A. கொடுத்திருக்க செட் எம்டி செட்டா இருந்தனாக்கா அதோட அவுட்டர் மெஷர் 0. நான் எம்டி செட்டா இருந்தனாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஏங்கிற செட்டை வச்சிருக்க கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ், அதான் யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ். சரிங்களா? யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸுக்கு லெங்த் கண்டுபிடிச்சி அந்த லெங்த் எல்லாத்தையும் ஒரு செட்ல எழுதி அந்த செட்டுக்கு இன்ஃபிமம் கண்டுபிடிச்சிங்கனாக்கா தட் வேல்யூ இஸ் கால்டு தி அவுட்டர் மெஷர் ஆஃப் எ செட். ஓகேங்களா? அந்த ஓப்பன் இன்டர்வல்ஸோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா கவுண்டபிள் ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் கவுண்டபிள் ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் எடுத்து தான் நான் யூனியன் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே செட் A is equal to 1, 2, 3க்கு எத்தனை ஓப்பன் இன்டர்வல்ஸ் எடுத்து யூனியன் பண்ணியிருக்கேன்னாக்கா 3 ஓப்பன் இன்டர்வல்ஸ் எடுத்து யூனியன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை வந்து எம் ஸ்டார் ஆஃப் ஏ ஸ்டார் போட்டும் சொல்லுவாங்க, சில நேரத்தில் மேலே வந்து பார் போட்டு சொல்லுவாங்க. இதுதான் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ. இந்த டெஃபினேஷன்லேருந்து உங்களுக்கு அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ வந்து நெகட்டிவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஏன்? செட்டில் உள்ள எல்லா நம்பருமே என்ன நம்பரு? பாசிட்டிவ் நம்பர். ஏன்னா லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் தான் நம்ம செட்டில் எழுதுறோம். லெங்த் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸ் தான் செட்டில் எழுதுறோம். ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மேபி அதோட வேல்யூ வந்து என்னவா வரலாம்னாக்கா 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ செட் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். நெகட்டிவ் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த இடத்துலயே நான் அவுட்டர் மெஷரோட வேல்யூ வந்து சில செட்டுக்கெல்லாம் என்னென்ன செட்டுக்கெல்லாம் எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிடுங்களேன். நீங்க எந்த மாதிரி ஃபைனைட் செட் எடுத்தாலும், செட் கண்டைன்ஸ் 100 எலிமெண்ட்ஸ், செட் கண்டைன்ஸ் 1000 எலிமெண்ட்ஸ், டெஸ்ட் செட் கண்டைன்ஸ் 1 lakh எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எந்த ஒரு ஃபைனைட் செட் எடுத்தாலும் அந்த ஃபைனைட் செட்டுக்கு அவுட்டர் மெஷர் 0 தான் வரும். அடுத்து நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஈக்குவலன்ட் செட் என்னதான் சொல்லுங்க? அதாவது கவுண்டபிள் செட். ஓகேங்களா? கவுண்டபிள் செட் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், அப்புறம் இந்த சீக்வன்ஸ் நம்பர் 1, 1/2, 1/3 சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 1, 1/2, 1/3, 1/4 and so on. இந்த மாதிரி இந்த கவுண்டபிள் செட் எல்லாத்துக்குமே அவுட்டர் மெஷர் கண்டுபிடிச்சா, இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் என்னதான் வரும்னு கேட்டீங்கன்னா 0 தான் வரும். இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கான தியரி பார்ட், மேபி தியரி பார்ட் கேட்டால் அந்த தியரி பார்ட்டை புரிய வச்சிட்டேன். நெக்ஸ்ட், இஃப் IN any collection of countable open intervals such that union IN contains A, then outer measure of A is less than or equal to summation modulus of IN. காரணம் என்ன? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் ஐஎன் கண்டுபிடிச்சிட்டு சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் ஐஎன் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ அவுட்டர் மெஷருக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம்? இல்லை, அந்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்ஃபிமம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ
ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ் நம்மளுடைய செட்டை கவர் பண்ணுது அப்படின்னாக்கா அதோட சம்மேஷன், அதோட லெங்க்த்துக்கு சம்மேஷன் கண்டுபிடிக்கிறீங்க, அவுட்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டுக்கும் ரிலேஷன் என்னவா இருக்கும்? அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் ஐஎன். காரணம் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஃபியூம் தான் நம்ம அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் ஐஎன் வேர் யூனியன் ஆஃப் ஐஎன் கண்டெய்ன்ஸ் ஏ ஆர் கவர்ஸ் ஏ அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியே டெஃபினேஷன்ஸ்லாம் அப்படியே வரப்போகுது. என்னது? ஒரு ஸ்மால் குவான்டிட்டியை மைனஸ் பண்ணோம்னாக்கா அவுட்டர் மெஷர் வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு கலெக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸை சொல்ல முடியும். அதாவது ஃபார் ஈச் எப்சிலான் பாசிட்டிவ் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் கவுண்டபிள் ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் such that outer measure of A greater than summation modulus of in minus epsilon. ரெண்டு செட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. A subset of B அப்படின்னாக்கா outer measure of A is less than or equal to outer measure of B. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா A equal to close interval 0,1 அப்படின்னு எடுத்துக்கங்க, B equal to close interval 0,2 அப்படின்னு எடுத்துக்கங்க. கண்டிப்பா A subset of B தான். What is outer measure of A அப்படின்னு கேட்டினா இன்டர்வல் வந்து செட்டு வந்து இன்டர்வல் ஃபார்மட்ல இருக்குனாக்கா வெரி சிம்பிள். அவுட்டர் மெஷர் வந்து அந்த லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் தான். ஸோ பிங்கிற செட்டுக்கு அவுட்டர் மெஷர் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டினாக்கா அவுட்டர் மெஷர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஏ சப்செட் ஆஃப் பினா அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர் ஆஃப் பி. கண்டிஷன் வந்துருச்சுங்களா? ஸோ இந்த இடத்துல சப்செட் வரும், இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். ஏன்னா இது செட்டை குறிக்குது, இது வந்து நம்பர்ஸை குறிக்குது. ஸோ if a less than or equal to, if a is subset of b, then outer measure of a is less than or equal to outer measure of b. If I is an interval of the real line, then outer measure of I is nothing but the length of the interval. ஏற்கனவே நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு இன்டர்வலுக்கு அவுட்டர் மெஷர் கண்டுபிடிக்கணும்னா அந்த இன்டர்வலோட லெங்த் கண்டுபிடிங்க. So if a is subset of close interval a, b, a வந்து close interval a, b குள்ள இருக்கு அப்படின்னாக்கா அப்ப அந்த a ஓட outer measure வந்து எதை விட கம்மியா இருக்கும்? அந்த இன்டர்வலோட லெங்த்தை விட கம்மியா தான் இருக்கும். So then outer measure of a is less than or equal to b minus a. சிங்கிள்டன் செட்டுக்கு அவுட்டர் மெஷர் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா 0 தான் வரும். ஏற்கனவே நான் செட் கண்டைன்ஸ் 3 எலிமெண்ட்ஸுக்கு அவுட்டர் மெஷர் வேல்யூ 0னு எக்ஸாம்பிள்ஸ் முன்னே டெரிவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ சிங்கிள்டன் செட்டுக்கு கண்டிப்பா அவுட்டர் மெஷர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். எந்த ஒரு செட் எடுத்தாலும் அவுட்டர் மெஷர் வேல்யூ அப்படிங்கிறது யூனிக் தான். அப்போ லெங்த் ஆஃப் தி இன்டர்வல் அப்படின்னாக்கா ஒரு நம்பர் தானே சொல்லுவோம், மோர் தென் ஒன் நம்பர் சொல்ல மாட்டோம்ல. ஸோ அதே மாதிரி அவுட்டர் மெஷர் ஆஃப் எனி நம்பர் இஸ் ஆல்வேஸ் யூனிக். அடுத்து அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ, அந்த டெஃபினேஷனே இங்க வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபியூம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜி வேர் ஜி இஸ் ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஏ. ஓப்பன் செட் அப்படிங்கனாலும் யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னாலும் ஒன்று தான். ஏன்னா ரியல் லைன்ல ஓப்பன் செட்டுங்கிறது என்ன ஃபார்மெட்ல தான் இருக்கும்? யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல் ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்த டெஃபினேஷனோட அனதர் ஃபார்மெட் தான் இது, வேற எதுவும் கிடையாது. இஃப் ஜி இஸ் ஓப்பன் செட் ஆஃப் ரியல் லைன் தென் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஜி. ஒரு ரியல் லைன்ல ஓப்பன் செட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஓப்பன் செட்டுக்கு அவுட்டர் மெஷர் அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஜி. ஏன் மாடுலஸ் ஆஃப் ஜின்னு தைரியமா சொன்னாங்கனாக்கா ரியல் லைன்ல ஓப்பன் செட்டுங்கிறது என்ன ஃபார்மெட்ல தான் இருக்கும்? இன்டர்வல் ஃபார்மெட்ல தான் இருக்கும். இன்டர்வல் அப்படின்னாக்கா அதோட மெஷருங்கிறது லெங்த் தான். ஸோ if g is open set then outer measure of g is equal to length of the set. That's all. அடுத்து if a1 a2 an are countable family of subsets of R, then outer measure of union n equal to 1 to infinity an is less than or equal to summation n equal to 1 to infinity outer measure of an. இங்க less than or equal to ஏன் வருது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த a1 a2 a3 எல்லாமே டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை, சரிங்களா? அதனால டிஸ்ஜாயிண்ட் வார்த்தை சொல்லாதனால நம்ம இங்க வந்து less than or equal to வரும். இதுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன். a1ங்கிறது என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0,3 எடுத்துக்கிறேன், சரிங்களா? A2 என்ன எடுத்துக்க போறேன்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 1,4 அப்படின்னு எடுத்துக்க போறேன். இப்போ A1 யூனியன் A2 என்ன வரும்? A1 யூனியன் A2 வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,4 வரும், சரிங்களா? வாட் இஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் A1? அவுட்டர் மெஷர் ஆஃப் A1 வேல்யூ வந்து நமக்கு 3. வாட் இஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் A2? அவுட்டர் மெஷர் ஆஃப் A2 வேல்யூ நமக்கு 4 - 1 3 வரும். ஸோ வாட் இஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் A1 யூனியன் A2? அவுட்டர் மெஷர் ஆஃப் A1 யூனியன் A2 போட்டோம்னாக்கா ஆன்சர் என்ன வருது? 4. அப்போ உங்களுக்கு என்ன கண்டிஷன் கிடைச்சிருக்கு? அவுட்டர் மெஷர் ஆஃப் யூனியன் ஆஃப் A is இந்த ரெண்டு அவுட்டர் மெஷரையும் ஆட் பண்ணுங்க, அதான் சம்மேஷன் அவுட்டர் மெஷர் ஆஃப் AI. ரெண்டுக்குள்ள ரிலேஷன் வந்திருக்கு, இதோட வேல்யூஸ் 4 வந்திருக்கு, அதோட வேல்யூ வந்து 6 வந்திருக்கு. ஸோ தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஜென்ரலா இங்க டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற வார்த்தை வராம கொடுத்துருந்தாங்க. கவுண்டபிள் ஃபேமிலி ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டிங்க்ட் சப்செட்ஸ்னு சொல்லல. ஸோ வெறும் சப்செட்ஸ்னு சொன்னாக்கா இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும்.
கவுண்டபிள் செட்டாக இருந்துச்சுனாக்கா எந்த ஒரு கவுண்டபிள் செட்டுக்கும் அவுட்டர் மெஷர் வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லி முடிச்சிட்டேன் சரிங்களா. எந்த ஃபைனட் செட் எடுத்தாலும் சரி தான் நேச்சுரல் நம்பர்ஸோட மெஷர் வந்து ஜீரோ. அந்த கீழே கொடுத்தாச்சு நம்ம. ஸோ மெஷர் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இஸ் மெஷர் ஆஃப் ஹோல் நம்பர், மெஷர் ஆஃப் இன்டிஜர்ஸ், மெஷர் ஆஃப் த செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் ஆல் ஆர் ஜீரோ. ஸோ எ செட் வித் அவுட்டர் மெஷர் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜீரோ இஸ் அன்கவுண்டபுள். அப்ப ஒரு செட்டுக்கு அவுட்டர் மெஷர் வந்து நான் ஜீரோ வருது அப்படின்னாலே அந்த செட்டு வந்து கண்டிப்பா அன்கவுண்டபிள் செட்டா தான் இருக்கும். அப்ப கான்வர்ஸ் எப்படி இருக்கும்? கான்வர்ஸ் என்னன்னு கேட்டினா ஒரு செட்டு ஒரு மெஷர் வேல்யூ ஜீரோ அப்படின்னாக்கா அது கண்டிப்பா கவுண்டபிள் செட்டா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. there is some non-uncountable set whose measure is also equal to 0. அதாவது measure not equal to 0 னா set uncountable, measure not equal to 0 னா set uncountable. அப்ப கான்வர்ஸ் போறேன். கான்வர்ஸ் என்ன? அப்ப set uncountable-னாக்கா measure not equal to 0 தான் வருமா? measure 0 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கேண்டார் செட். கேண்டார் செட் வந்து அன்கவுண்டபிள் செட்டு. அதோட மெஷர் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோவாக இருக்கும். If A intersection B equal to empty, then outer measure of A union B equal to outer measure of A plus outer measure of B. இது ஏற்கனவே இங்கே பார்த்த ரிசல்ட் தான். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, என்னது outer measure of union n equal to 1 to infinity an is less than or equal to summation n equal to 1 to infinity outer measure of an. இது வந்து இந்த இடத்துல என்ன இல்லை, டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஸோ இப்போ டிஸ்ஜாயிண்ட் இருந்தாக்கா இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும்னாக்கா லெஸ் than or equal to பதிலாக ஈக்குவல் டு வரும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ A intersection B வந்து empty அப்படின்னாக்கா A and B are disjoint sets. So if A and B are disjoint, then outer measure of A union B is equal to outer measure of A plus outer measure of B. இப்போ A union B அப்படிங்கிறதுக்கு பதிலாக A1 A2 எடுத்து போட்டிங்கனாக்கா outer measure of A1 plus outer measure of A2 வரும். ஸோ லாஸ்ட் ஏற்கனவே பார்த்த ஃபார்மெட்டுக்கு இது இருக்கும். நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தது லெபேக் அவுட்டர் மெஷர். இப்போ நம்ம டிஃபைன் பண்ண போகிறது லெபேக் இன்னர் மெஷர். அவுட்டர் மெஷர் எப்படி டிஃபைன் பண்ணோம்? யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் வந்து கிவன் செட்டை வச்சிருக்கணும், அந்த மாதிரி பார்த்தோமா. இப்போ பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கனாக்கா யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்டு கண்டுபிடிக்கணும். அந்த க்ளோஸ்டு செட்டு வந்து கிவன் செட்டுக்கு உள்ளே இருக்கணும், கொடுத்துருக்க செட்டுக்கு உள்ளே இருக்கிற க்ளோஸ்டு செட்ஸ். அது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அதுக்கு லெங்க்த்து கண்டுபிடிச்சி அந்த லெங்க்த்துக்கு சுப்ரீம் எடுக்கணும். இப்போ ஏற்கனவே என்ன கான்செப்ட் சொன்னோமோ அதே மாதிரியே அங்கே ஓப்பன் இன்டர்வல்ஸ் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இங்கே என்ன எடுத்துக்கின்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ்டு செட்ஸை வச்சுக்கிட்டு அந்த க்ளோஸ்டு செட்ஸை வந்து அந்த செட்டுக்கு உள்ளே இருக்கணும், அதான் முக்கியம். ஹச்ங்கிறது க்ளோஸ்டு செட்டு. ஹச் இஸ் கம்ப்ளீட்லி கண்டெய்ன்டு இன் ஏ. ஏற்கனவே உள்ளது என்னன்னாக்கா ஏ வந்து கண்டெய்ன்ஸாக இருக்கும். இது வந்து நீ ஒரு க்ளோஸ்டு செட் சொன்னோம் அப்படின்னா அந்த க்ளோஸ்டு செட் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும், ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கணும். அதை வச்சு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து என்ன டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுப்ரீமம் டிஃபைன் பண்ணிக்குவோம். ஸோ அந்த சுப்ரீமம் டிஃபைன் பண்ணுறது தான் நமக்கு வந்து இன்னர் மெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே எடுத்துக்க மாதிரி அதே செட் எடுத்துக்கங்க. அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற க்ளோஸ்டு செட்ஸ் எடுத்துக்கங்க. அந்த க்ளோஸ்டு செட்ஸ் எல்லாத்துக்கும் லெங்க்த்து கண்டுபிடிக்கிங்க. அந்த லெங்க்த்துக்கு சுப்ரீமம் எடுங்க. அதுதான் இன்னர் மெஷர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ த இன்னர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் டினோட்டட் பை m star of A and is defined by inner measure of A is equal to supremum of length of H, where H is subset of A and H is closed. So outer measure of A is always greater than or equal to modulus of H, where H is a closed set that is completely contained in A. Open அங்க outer measure எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி inner measure இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் சேம் கண்டிஷன்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு சின்ன எப்சிலானால ஆட் பண்ணோம்னா இன்இக்வாலிட்டி அப்படியே ரிவர்ஸ் ஆகிக்கும். ஸோ இன்னர் மெஷர் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ப்ளஸ் எப்சிலான். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இன்னர் மெஷர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெஷர். காரணம் அவுட்டர் மெஷருங்கிறது அந்த செட்டோட பெரிய ஓப்பன் செட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு இன்ஃபியூம் கண்டுபிடிக்கிறது. இதை அப்படியே பாருங்கள், ரீமானையும் இதையும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற ரிலேஷன் தெரியும். இன்னர் மெஷருங்கிறது அந்த செட்டோட சின்ன செட் எடுத்துக்கிட்டு அதுக்கு சுப்ரீம் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆல்வேஸ் லெபேக் இன்னர் மெஷர் ஆஃப் ஏ கிவன் செட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு லெபேக் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏ கிவன் செட். சரி, ஓகே. ஒரு செட்டுக்கு என்னென்ன பார்த்துட்டோம்? இப்போ அவுட்டர் மெஷர் டிஃபைன் பண்ணிட்டோம், இன்னர் மெஷர் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ வாட் யூ மீன் பை லெபேக் மெஷரபிள் செட்?
The set A is said to be Lebesgue measurable if for each E subset of R we have outer measure of E is equal to outer measure of E intersection A plus outer measure of E intersection A complement, or equivalently இதுக்கு another definition சொல்லணும் அப்படின்னாக்கா a set ரீமான் பார்த்தது மாதிரி a set A is said to be Lebesgue measurable if outer measure of A is equal to inner measure of A and the common value is called the measure of this set A and it is denoted by M of A. So ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டர் மெஷர் இன்னர் மெஷர் டிஃபைன் பண்ணுமா, அவுட்டர் மெஷரும் இன்னர் மெஷரும் எந்த செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கோ அந்த செட்டை வந்து நம்ம மெஷரபிள் செட்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னது? ஃபார் எனி செட் இ outer measure of E is equal to outer measure of E intersection A plus outer measure of E intersection A complement அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த A அப்படிங்கிற செட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மெஷரபிள் செட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது டிஆர்பியில் கேட்ட கொஷின், டிஆர்பி கொஷின்ஸும் கூட டெஃபினேஷனில் டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. A is Lebesgue measurable அப்படின்னாக்கா another definition ஏற்கனவே இதில் another Rனு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே தான். If A is Lebesgue measurable then outer measure is equal to inner measure and it is common, the common value is equal to measure of A if and only if outer measure is 0 then its set is measurable. இப்போ வந்து ஒரு செட்டு வந்து மெஷரபிளா அப்படின்னாக்கா அதுக்கு அவுட்டர் மெஷர் கண்டுபிடிச்சி இன்னர் மெஷரை கண்டுபிடிச்சி அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் மெஷரபிள் சொல்லணுமா? அவுட்டர் மெஷர் வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு அந்த செட்டு வந்து மெஷரபிள்னு சொல்ல முடியாதா அப்படின்னாக்கா ஒரு செட்டுக்கு அவுட்டர் மெஷரை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த அவுட்டர் மெஷரோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த செட்டு மெஷரபிளாக இருக்கும். காரணம் என்ன? அவுட்டர் மெஷர் 0நாக்கா இன்னர் மெஷர் வேல்யூ வந்து எப்போதுமே அவுட்டர் மெஷர் வேல்யூவோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவுட்டர் மெஷர் 0னா ஆட்டோமேட்டிக்காக இன்னர் மெஷரும் 0வாக தான் இருந்தாகணும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர் வர முடியாது, மெஷர் எல்லாமே லெங்க் வச்சு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ அவுட்டர் மெஷர் 0னா ஆப்வியஸ்லி இன்னர் மெஷர் ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த செட் வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா மெஷரபிள் செட் அப்படின்னு சொல்லிக்கலாம். எனி சப்செட் ஆஃப் A whose outer measure is 0 is also measurable. Outer measure 0நாக்கா measurable. Any subset of A whose outer measure is 0 is also measurable. அதே தான் திருப்பி எழுதியிருக்காங்க. Every countable set S is Lebesgue measurable with measure 0. அப்போ எந்தெந்த செட்லாம் இப்போ மெஷரபிள்னு சொல்லிட்டோம்? நீங்கள் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சு எழுதுறீங்க. செட் கண்டைன்ஸ் 1 element, செட் கண்டைன்ஸ் 2 elements, செட் கண்டைன்ஸ் 1 core elements எல்லாம் எழுதுறீங்க. அது எல்லாமே மெஷரபிள் செட் தான். சரிங்களா? அப்புறம் நேச்சுரல் நம்பர்ஸு கவுண்டபுள். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸு, ஹோல் நம்பர்ஸு, இன்டீஜர்ஸு, ரேஷனல் நம்பர் எதெல்லாம் உங்களுக்கு கவுண்டபுளோ அந்த செட்டு எல்லாமே மெஷரபிள் செட்ஸ் தான். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு கவுண்டபுள் செட் சொல்கிறீங்கனாக்கா அந்த கவுண்டபுள் செட் வந்து கண்டிப்பாக லெபேக் மெஷரபிள் செட்டாக இருக்கும். அந்த கவுண்டபுள் செட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த மெஷரோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 0வாக இருக்கும். எவ்வரி பவுண்டட் ஓப்பன் செட் அண்ட் எவ்வரி பவுண்டட் க்ளோஸ்டு செட் இஸ் மெஷரபிள். நீங்கள் ஒரு பவுண்டட் ஓப்பன் செட் சொல்கிறீங்க. பவுண்டட் ஓப்பன் செட்னாக்கா ரியல் லைனில் பவுண்டட் ஓப்பன் செட்னு எப்படி இருக்கும்? இட் இஸ் சிம்பிளி ஃபைனைட் ஓப்பன் இன்டர்வல் ஆர் யூனியன் ஆஃப் டூ ஒன் ஆர் மோர் யூனியன் ஓப்பன் இன்டர்வல்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ ரியலில் உள்ள ஓப்பன் செட்டை பற்றி நமக்கு தெரியும், டோபாலஜியில் படிச்சிருக்கோம் நம்ம. டோபாலஜி அண்ட் ரியல் நம்பர்ஸில் ஒரு ரியலில் உள்ள ஓப்பன் செட்டுங்கிறது ஒன்று சிங்கிள் ஓப்பன் இன்டர்வல் ஆர் யூனியன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ ரியல் லைனில் வந்து ஒரு ஓப்பன் செட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மெஷரபுளாக இருக்கும். அப்புறம் ஓப்பன் செட் அண்ட் பவுண்டட் ஓப்பன் செட். பவுண்டட் ஓப்பன் செட் இந்த இடத்துல முக்கியம். ஸோ பவுண்டட் ஓப்பன் செட் எடுத்திங்கன்னா அது மெஷரபுளாக இருக்கும். அதே மாதிரியே பவுண்டட் க்ளோஸ்டு செட் எடுத்தாலும் எவ்வரி பவுண்டட் ஓப்பன் செட் அண்ட் எவ்வரி பவுண்டட் க்ளோஸ்டு செட் ஆர் மெஷரபுள் இன் ரியல் லைன். அடுத்து எனி செட் A இஸ் மெஷரபுள் இஃப் and only if an open set G containing A and closed set H contained in A can so determined such that modulus of G minus modulus of H is less than epsilon. That means length of G minus length of H is less than epsilon. இது வந்து அவுட்டர் மெஷர் இன்னர் மெஷருக்கு டெஃபினேஷன் எந்த வரது தான் இது. ஸோ ஒரு செட்டை வந்து மெஷரபுள்னு சொல்லணும்னாக்கா அந்த செட், ஒரு செட்டை மெஷரபுள் கொடுத்துருக்க செட் வந்து A, அந்த செட்டு மெஷரபுள்னு சொல்லணும்னாக்கா புதுசாக ஒரு டிஃபைன் பண்ண ஒரு தியரம் சொல்லுது. என்னன்னாக்கா அந்த செட்டை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு ஓப்பன் செட்டு, அந்த செட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு க்ளோஸ்டு செட். சரிங்களா? இதுக்கு லெங்க்த்து இதுக்கு லெங்க்த்து ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சினாக்கா லெஸ் தென் எப்சலான். ஸோ எஸ்,
any set A is measurable if and only if an open set G containing A and a closed set H contained in A can be so determined. இந்த கட்டுப்பாடை நிறைவு செய்கிற மாதிரி நம்மளால ஜிங்கிற ஒரு ஓப்பன் செட்டையும் ஹச்சுங்கிற ஓப்பன் செட்டையும் ஹச்சுங்கிற க்ளோசர் செட்டையும் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னாக்கா அந்த கொடுத்துருக்க செட்டு ஏ அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா மெசரபிள் செட் அப்படின்னு சொல்லிக்கலாம். எங்கெங்கெல்லாம் தியரத்தில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் வருதோ அந்த இஃப் அண்ட் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ டெஃபனேஷன் ஆஃப் ஏ மெஷரபிள் செட்ஸ். அது மெஷரபிள் செட்டுக்கு இல்லை. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தியரம் வந்து இஃப் அண்ட் ஒன்லி எஃப் வருதோ அது வந்து டெஃபினேஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காம்பேக்ட் செட்டுக்கு என்னது எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனட் சப் கவர் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அடுத்து செட் இஸ் ரியல் லைனில் செட் இஸ் செட் பி க்ளோஸ்டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் அப்படின்னு சொல்கிறோங்களா, அதே டெஃபினேஷனாக எடுக்கிற புக்கும் உண்டு. ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ டெஃபினேஷன். யூனியன் ஆஃப் டூ மெசரபிள் செட் இஸ், அப்போ இப்போ மெசரபிள் செட் சொல்லியாச்சு, அதுக்கு அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். என்னது ஏ ஒரு மெசரபிள் செட்டு பி ஒரு மெசரபிள் செட் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாக்கா அந்த ரெண்டு செட்டு யூனியன் பண்ணால் மெசரபிளாக இருக்குமா? எஸ், யூனியன் ஆஃப் டூ மெசரபிள் செட் இஸ் மெசரபிள். அடுத்து அப்போ ரெண்டு செட்டை யூனியன் பண்ணால் தான் மெசரபிளாக இருக்கணுமா? அப்போ 100 செட்டை யூனியன் பண்ணால் மெசரபிளாக இருக்குமா இருக்காதா? கவுண்டபிள் நம்பர் ஆஃப் செட்ஸை யூனியன் பண்ணால் மெசரபிளாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஸோ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் மெசரபிள் செட் இஸ் மெசரபிள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் செட்டுக்கும் க்ளோசர் செட்டுக்கும் யூனியன் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் அந்த இடத்துல ரிலேட் பண்ணி படிக்கணும். என்னது? ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஆனால் ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் வந்து ஓப்பன் செட்டாக இருக்காது. அதே மாதிரி ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து என்னவா இருக்கும்? க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். ஆனால் ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டு செட்டாக இருக்காது அப்படின்னு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி பூரா இங்கே வந்து போடுங்க. இங்கே போட்டோம்னாக்கா எல்லாமே மெசரபிள் செட்டுக்கு பொருந்தும். என்னது? ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் மெசரபிள் செட் இஸ் மெசரபிள் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் அங்கே 4 கண்டிஷன் 4மே இதுக்கு பொருந்தும். அதான் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் மெசரபிள் செட் இஸ் மெசரபிள், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ மெசரபிள் செட் இஸ் மெசரபிள், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் மெசரபிள் செட் இஸ் மெசரபிள், டிஃபரன்ஸ் ஆஃப் டூ மெசரபிள் செட் இஸ் மெசரபிள். ரெண்டு செட்டு மெசரபிள், அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அகைன் அதுவும் மெசரபிளாக இருக்கும். ஸோ இஃப் G1 G2 ஆர் மெசரபிள் சச் தட் G1 கண்டைன்ஸ் G2, அதாவது G1 குள்ள வந்து G2 இருக்கு, தட் மீன்ஸ் G2 is subset of G1 அப்படின்னு இருக்குனாக்கா then G1 minus G2 is also measurable and measure of G1 minus G2 is equal to measure of G1 minus measure of G2. இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் விசிபிளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 2 இன்டர்வல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி? G1 equal to close interval 0,5 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து G2 equal to close interval 0,1 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடுக்கு மெஷர் கண்டுபிடிச்சி பாருங்க, ரைட் சைடுக்கு மெஷர் கண்டுபிடிச்சி பாருங்க, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தியரியோட மேட்ச் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம். If E1, E2 and so on are pairwise disjoint measurable sets and E is equal to E1 union E2 and so on, then E is measurable and its measure value is equal to summation k is equal to 1 to infinity measure of k, and that is Lebesgue measure is countably additive. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இந்த டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் இருந்திருக்கும், அதனால இங்கே லெஸ் நார் ஈக்குவல் டு போட்டிருப்போம். இப்போ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா Lebesgue measure is countably additive அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் countably additive அப்படின்னு சொல்கிறோம். If E1, E2 are any measurable sets of real numbers, then measure of union n equal to 1 to infinity En is less than or equal to summation n equal to 1 to infinity measure of En. ஏற்கனவே அங்கே வந்து அவுட்டர் மெஷருக்கு பார்த்தோம், இங்கே வந்து மெஷரபிள் செட்ஸுக்கு மெஷரை வச்சு பார்க்குறோம். தட்ஸ் ஆல், வேறு எதுவும் கிடையாது. அங்கே எம் ஸ்டார் வச்சுருப்போம், இங்கே எம் வச்சுருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ எவ்வரி ரே இன்டர்வல் which is of the form ray is also measurable. அடுத்து செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம். If En is monotonically increasing sequence of measurable sets and E equal to union k is equal to 1 to infinity ek, then measure of E is equal to limit n tends to infinity measure of En. ஸோ இந்த செட்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா செட்ஸுமே மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் செட் ஆர்டரில் இருக்கணும், அது எல்லாமே மெஷரபிள் செட்ஸாக இருக்கணும். அப்போ இன்க்ரீசிங் ஆர்டரில் அப்படின்னாக்கா என்ன ஃபார்மட் அப்படின்னாக்கா E1 subset of E2 subset of E3 and so on En அப்படின்னு இருக்கும். ஸோ ஈச் செட் இஸ் மெஷரபிள் அப்படின்னு இருக்குனாக்கா ஸோ இதோட லிமிட்டு தான் E அப்படின்னாக்கா அந்த இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா இந்த சீக்வன்ஸோட லிமிட் தான். ஏன்னா E1 யூனியன் E2 அப்படிங்கிறது E2 உடைய வரும், பிகாஸ் E2 இஸ் சூப்பர் செட் ஆஃப் E1. ஸோ 3 செட்டையும் யூனியன் பண்ணோம்னாக்கா தேர்ட் செட் உடைய வரும்.
ஸோ n செட்ஸை யூனியன் பண்ணோம்னாக்கா nth செட் ஓடிடும். அப்போ இந்த சீக்வன்ஸோட எல்லா செட்டையும் யூனியன் பண்ணாக்கா இந்த சீக்வன்ஸோட லிமிட் தான் இந்த சீக்வன்ஸோட யூனியன். ஸோ union of k is equal to 1 to infinity ek is nothing but the limit of the sequence, and the measure of this limit of the sequence is equal to limit n tends to infinity measure of en. And if en is monotonically decreasing sequence of measurable sets such that the measure of first set is finite number and e is equal to intersection k is equal to infinity ek, then the measure of e is equal to limit n tends to infinity measure of en. ஸோ இங்கே செலக்ட் பண்ணும்பொழுது செட்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மோனோடானிக்லி டிக்ரீசிங் ஆர்டரில் செலக்ட் பண்ணணும். அப்போ எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா e1 சூப்பர் செட் ஆஃப் e2 சூப்பர் செட் ஆஃப் e3 சூப்பர் செட் ஆஃப் e4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் உள்ள எல்லா செட்ஸுக்கும் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ e1 e2க்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா e2 தான் ஒடியாரும், பிகாஸ் e2 is subset of e1. ஸோ intersection of e1 and e2 ஒடியாரும். ஃபர்ஸ்ட் 3 செட்ஸுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா e3 ஒடியாரும். ஃபர்ஸ்ட் 4 செட்ஸுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா 4th செட் ஒடியாரும். அப்போ இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா செட்ஸுக்குமே நம்ம வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கும் பொழுது இந்த சீக்வன்ஸோட லிமிட் தான் வரும். ஸோ அந்த லிமிட் ஆஃப் தி மெஷர் செட்டுக்கு மெஷரபிள் செட்டோட மெஷர் என்னவா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மெஷர் ஆஃப் e இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity measure of en. Cantor set is measurable. Cantor set is measurable and the measure of the Cantor set is 0. The family M of all measurable sets has the cardinal number 2 power c. இப்போ மெஷரபிள் செட்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டில் எழுதுறோம் அப்படின்னாக்கா அப்படி செட்டில் எழுதிட்டு அந்த செட்டோட கார்டினல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 power c. அப்போ ஃபேமிலி ஆஃப் மெஷரபிள் செட்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 2 power c அப்படிங்கிறது எதுக்கான கார்டினல் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அன்கவுண்டபிள் செட்டுக்கான கார்டினல் நம்பர், சரிங்களா? ஸோ ஃபேமிலி ஆஃப் மெஷரபிள் செட்ஸ் கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக அன்கவுண்டபிள். அதோட கார்டினல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தட் கார்டினல் இஸ் 2 power c. Lebesgue measure A is Lebesgue measure if and only if its complement is measurable. ஸோ கிவன் செட் வந்து மெஷரபிள் செட்டாக இருந்ததுனாக்கா அதோட காம்ப்ளிமெண்ட்டும் கண்டிப்பாக மெஷரபிள் செட்டாக இருக்கும். இஃப் a set A is subset of open interval a comma b, then measure of a plus measure of a complement is equal to b minus a. ஏங்கிறது ஓப்பன் இன்டர்வல் a comma b குள்ள இருக்குது அப்படின்னாக்கா மெஷர் ஆஃப் a plus measure of a complement என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா b minus a. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா a காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஹோல் ரியல் லைனில் பார்க்கக்கூடாது. a காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஓப்பன் இன்டர்வல் a comma b குள்ளே பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் a வந்து க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல் a comma b குள்ள ஒரு செட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டு a காம்ப்ளிமெண்ட் வந்து ஹோல் ரியல் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த கண்டிஷன் ஓகே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த ரிசல்ட் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ a subset of open interval a comma b, then measure of a plus measure of a complement is equal to b minus a அப்படின்னாக்கா a complement வந்து எதுக்குள்ள தான் பார்க்கணும்னாக்கா ஓப்பன் இன்டர்வல் a comma b குள்ள தான் பார்க்கணும். If e1 and e2 are subsets of closed interval a comma b, then outer measure of e1 plus outer measure of e2 is greater than or equal to outer measure of e1 union e2 plus outer measure of e1 intersection e2. Inner measure of e1 plus inner measure of e2 is less than or equal to inner measure of e1 union e2 plus inner measure of e1 intersection e2. So outer measure அப்படின்னு வரப்ப நமக்கு greater symbol வரப்போகுது, inner measure அப்படிங்கிறப்ப less than or equal to symbol வரப்போகுது. சரி, ஓகே. இதே நமக்கு outer measure inner measure இல்லாமல் வெறும் measure அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம்னாக்கா measure of e1 plus measure of e2 is equal to measure of e1 union e2 plus measure of e1 intersection e2. ஸோ வெறும் measure அப்படின்னாக்கா இங்கே வந்துடும். ஸோ இது pairwise discharge அப்படின்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஏற்கனவே தெரியும். that is a countably additive property. That's all. If measure of a, outer measure of a is equal to 0, then outer measure of a union b is equal to outer measure a value 0 நாக்கா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். then that is nothing but the outer measure of b. ஸோ அடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஒரு செட்டை எப்போ மெஷரபிள்னு பார்க்குறதுன்னு பார்த்து முடித்தோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்போ மெஷரபிள் ஃபங்க்ஷன் சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னென்னலாம் நம்ம பார்த்துருப்போம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துருப்போம், டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்துருப்போம், பவுண்டட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துருப்போம். இப்போ measurable function அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். So measurable function, an extended real valued function f defined over a measurable set E is said to be measurable.
எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக்கா ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியும் வரலாம் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். இப்போ ரியல் நம்பர் சிஸ்டம்னாக்கா என்னன்னு சொல்லும் அப்படின்னாக்கா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் சிஸ்டம் இஸ் டினோட்டட் பை ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னாக்கா அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி, அவ்வளோதான். ஸோ ரியல் நம்பர் சிஸ்டம் along with the two symbols minus infinity comma plus infinity is called extended real number system. ஸோ அப்போ ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியும் வரலாம். அதான் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாகவும் இருக்கலாம் அன்பவுண்டடாகவும் இருக்கலாம். அதான் an extended real valued function defined over a measurable set. ஒரு ஃபங்க்ஷனை டொமைன் வந்து என்னவா இருக்கணும், மெஷரபிள் செட்டாக இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மெஷரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இன் த சென்ஸ் லெபேக் மெஷரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னாக்கா E of f greater than a that is equal to set of all x belongs to E such that f of x greater than a அப்படிங்கிற செட்டு வந்து என்ன செட்டாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா மெஷரபிள் ஃபார் ஆல் எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் a அப்படின்னாக்கா சிம்பிளாக சொல்லிடுவோமே. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன், ஈங்கிறது மெஷரபிள் செட்டு. இதுலேருந்து இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் மெஷரபிள் ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தட் ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர், ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர், எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர். அந்த ஏங்கிற இடத்துல எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அதாவது டொமைனில் உள்ள நம்பர்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அந்த எந்த மாதிரி நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணோம்னாக்கா அதோட இமேஜ் வேல்யூ எல்லாமே 2ஓட ஜாஸ்தியாக இருக்கணும். சரிங்களா? இந்த செட்டுக்கு இந்த செட்டு வந்து என்ன செட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மெஷரபிள் செட்டாக இருக்கணும். அப்போ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தட் whose image is greater than 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த செட்டும் மெஷரபிள் செட்டாக இருக்கணும். Set of all x belongs to E such that their image is greater than 4. டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி எலமெண்ட்ஸை கலெக்ட் பண்ண போறீங்க, ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 2ஓட ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் டொமைனில் கலெக்ட் பண்ணுங்க. அந்த செட்டு மெஷரபிளாக இருக்கா. அடுத்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 3ஓட ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் நம்பர்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அது ஒரு செட்டில் போடுங்க, அது மெஷரபிளாக இருக்கா. அந்த மாதிரி have to collect set of all elements of E such that f of x greater than a அப்படின்னாக்கா இந்த a வந்து எனி ரியல் நம்பர், எந்த ரியல் நம்பர் அப்ளை பண்ணாலும் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்பொழுது கிடைக்கிற செட்டு வந்து என்ன செட்டாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா மெஷரபிள் செட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த கண்டிஷன் எந்த ரியல் நம்பர் செலக்ட் பண்ணாலும் இப்படி கிடைக்கிற செட்டு மெஷரபிளாக இருந்துச்சுனாக்கா அந்த ஃபங்க்ஷனை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லெபேக் மெஷரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தாலும் சரி, இல்லை கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ வந்தாலும் சரி, இல்லை லெஸ் தென் ஏ வந்தாலும் சரி, இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ வந்தாலும் சரி, எல்லாமே இதை டெஃபினேஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் மெஷரபிள் செட் டு எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம் is said to be a Lebesgue measurable function if it satisfies the condition set of all x belongs to E such that f of x greater than a is measurable அப்படின்னு சொல்லலாம். or set of all x belongs to E such that f of x greater than or equal to a is measurable அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா set of all x belongs to E such that f of x greater than or equal less than or equal to a அப்படின்னு சொல்லலாம். or set of all x belongs to E such that f of x less than a அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 கண்டிஷனில் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அதை வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனை நம்ம சொல்லலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ, ஃபங்க்ஷன் வேல்யூ கிரேட்டர் தென் ஏ அப்படின்னாக்கா அதோட மீனிங் என்ன, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதுக்குள்ள எந்த இன்டர்வல் இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா இன்ஃபினிட்டி அதுக்குள்ளே இருக்கணும். தட்ஸ் ஆல். இந்த இன்ஃபினிட்டி பக்கத்தில் நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம்னாக்கா க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம்ங்கிறதுனால நம்ம வந்து இன்ஃபினிட்டிக்கு பக்கத்தில் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டிருப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரியல் நம்பர் சிஸ்டம், இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம். அதனால் இன்ஃபினிட்டிக்கு பக்கத்தில் க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ்டு இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டத்தோட அனதர் ஃபார்மட் வந்து க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதை வேறு ஃபார்மட்டில் சொல்லணும்னாக்கா இந்த எக்ஸுங்கிறது கோடமைன் உள்ளது, அப்போ அதோட ப்ரீ இமேஜ். ஸோ தட் இஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் செமி ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா இன்ஃபினிட்டி. அந்த செட்டு வந்து என்னவா இருக்கணும், மெஷரபிள் செட்டாக இருக்கணும். இதை வந்து இந்த செட்டை நம்ம வேற மாதிரி சொல்றாந்தாக்கா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் க்ளோஸ் செமி ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா இன்ஃபினிட்டி இஸ் மெஷரபிளாக இருக்கணும். எஃப் இஸ் மெஷரபிள் இஃப்
தி செட் இஸ் மெசரபிள். அவ்வளோதான். அப்போ இதை இன்னும் வேற பேர்லாம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா இன்ஃபினிட்டி மெசரபிளாக இருக்கணும். இல்லை வேற மாதிரி சொல்கிறதாக்கா இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, லெஸ் தென் சிம்பிளும் யூஸ் பண்ணலாம். அப்போ லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னாக்கா செமி க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைனாக்கா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஏ, இந்த 4 ஃபார்மட்டில் எந்த ஃபார்மட் இருந்தாலும் அது வந்து என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெசரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கான ஈக்குவலண்ட் ஃபார்மட் இப்படி எழுதுறது. லெட் எஃப் பி measurable function defined on measurable set ER for every R belongs to natural number, then F is measurable on their union of sets. So Fங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா measurable function defined on measurable set ER அப்படின்னு சொல்றோம். Then F is measurable on union of ER. Fங்கிற ஃபங்க்ஷன் வந்து E1, E2, E3 எல்லாத்துலேயும் மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்குனாக்கா அதோட யூனியன்லேயும் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்குனாக்கா மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதில் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பர்டிகுலராக கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் எ கிவன் செட் ஏ, அது வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு எலமெண்ட் வந்து கிவன் செட்டில் இருந்துனாக்கா அந்த ஃபங்க்ஷனோட அந்த எலமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ 1. ஒரு எலமெண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ள இல்லைனாக்கா அந்த நம்பருக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. அதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் எ கிவன் செட் ஏ. அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்குனாக்கா மெஷரபிளாக இருக்கும். பீயிங் subset of a measurable set E. A being a subset of a measurable set E. Characteristic function of a set E is measurable if and only if A is measurable. அப்போ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் மெசரபிள் சொன்னீங்களா, அது மெசரபிளாக இருக்கணும்னாக்கா அந்த எந்த செட்டில் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த செட்டு மெசரபிளாக இருந்தால் போதும். ஸோ இஃப் ஏ இஸ் மெசரபிள் செட், then the characteristic function defined on a measurable set is measurable. That's all. கான்வர்ஸும் இதுக்கு ட்ரூ. அதான் if and only if ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் சொல்லும் போதே சொல்லிட்டேன். ஸோ த 4 ஈக்குவலண்ட் டெஃபினேஷன் ஆஃப் லெபெக் மெசரபிள் ஆஃப் எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் கிரேட்டர் தென் இருக்கலாம், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்கலாம், லெஸ் தென் இருக்கலாம், லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்கலாம். எல்லாமே வந்து அந்த மெசரபிள் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். If any of these sets is measurable for every A belongs to extended real number system, where R is extended set of real numbers, then the function is measurable function. வேறு என்னென்னலாம் மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ஏ மெசரபிள் செட். ஒரு மெசரபிள் செட்டில் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம்னாக்கா அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து மெசரபிளாக இருக்கும். F is measurable on a measurable set E, then F is measurable on any measurable subset A of E. ஒரு செட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈங்கிறது ஒரு செட்டு, சரிங்களா, அதில் வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். எஃப் வந்து மெஷரபிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இப்போ நான் வந்து E1 அப்படின்னு ஒரு செட் எடுக்கிறேன், அது வந்து ஈயோட சப்செட்டு. அப்போ E1ல் அந்த ஃபங்க்ஷனை சேம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணாக்கா இப்போ இது வந்து மெஷரபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எகைன் இட் இஸ் மெஷரபிள். எஃப்ங்கிற மெஷரபிள் ஃபங்க்ஷன், if f is measurable function defined on measurable set E and E1 is subset of E, then f is also measurable function defined on E1. அததான் இங்கே நான் E1 எடுத்திருக்கேன், இவங்க என்ன எடுத்திருக்காங்கனாக்கா ஏன்னு எடுத்திருக்காங்க. If f and g are measurable, then maximum of two measurable function is also measurable function. ரெண்டு ஃபங்க்ஷன் மெசரபிளாக இருந்ததுனாக்கா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னாக்கா அதுவும் மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் மெசரபிளாக இருந்ததுனாக்கா அந்த ஃபங்க்ஷனோட ஒரு கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் அது மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நெகட்டிவ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சாலும் மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணாலும் அது மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் மெசரபிள் ஃபங்க்ஷனாக்கா அதோட மாடுலஸ் ஃபங்க்ஷனும் மெசரபிள். If f is measurable, then f square is also measurable. If f is function, then its reciprocal function is also measurable, provided the f is nowhere 0 at the given interval are also measurable function. And if sum of two measurable function is measurable, difference of two measurable function is measurable, product of two measurable function is also measurable, quotient of two measurable function is measurable, provided the denominator function is not equal to 0. அங்க எல்லாமே என்ன பொருந்தும், எல்லாமே எங்கேயும் பொருந்தும். If fi is measurable and then summation fi
சம்மேஷன் கே இன்டி எஃப்ஐ ஆர் ஆல்சோ மெசரபிள். அதாவது சம் ஆஃப் 2 மெசரபிள் ஃபங்க்ஷன் தான் மெசரபிளா, ஏன் சம் ஆஃப் 100 மெசரபிள் ஃபங்க்ஷன் மெசரபிளா இருக்காதுன்னாக்கா மெசரபிள். சம் ஆஃப் எனி ஃபைனைட் சம் ஆஃப் மெசரபிள் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் மெசரபிள். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் மெசரபிள் செட் இஸ் மெசரபிள். அப்போ இது வரைக்கும் எதெல்லாம் மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா அப்புறம் அல்ஜிப்ரா ஆஃப் மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அது பார்த்து முடிச்சிருக்கோம். Let f1 sequence f1 be a sequence of measurable functions defined on a measurable set E. Then supremum of the measurable function and the infimum of measurable functions are also measurable over E. இப்போ ஈங்கிற செட்டில் நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். f1 f2 f3 அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன்ட் ஆன் மெசரபிள் செட் இ அப்படின்னு போட்டு அந்த மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சீக்வன்ஸில் போட்டுட்டு அந்த சீக்வன்ஸுக்கு சுப்ரீமம் கண்டுபிடிக்கிறேன்னாக்கா தட் சுப்ரீமம் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ மெசரபிள் ஃபங்க்ஷன் அண்ட் இன்ஃபியூம் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ மெசரபிள் ஃபங்க்ஷன். இஃப் லிமிட் ஆஃப் f1 exist then limit of f1 is also measurable function. So f1 is a sequence of measurable function and limit is exist, then the limit of a measurable function is also measurable. A function f is measurable if and only if the set of all x such that f of x less than r is measurable for every r belongs to q. Already every r belongs to for any real number னு சொல்லிப்போம். அந்த இடத்துல r அப்படிங்கிற லெட்டருக்கு பதிலாக நான் என்ன வச்சு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா f of x less than a where a is real number னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ ரியல் நம்பருக்கு ஓகேனா ஆட்டோமேட்டிக்காக என்னத்துக்கும் ஓகேவா தான் இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ஓகேவா இருக்கும். பட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல, அது முக்கியம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸில் இருந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே ஆகும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த இடத்துல ஏ இஸ் எனி ரியல் நம்பர்னாலும் ஏ இஸ் எனி ரேஷனல் நம்பர் அப்படின்னாலும் மெஷரபிள் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன்ஸ் ஒத்து வரும். ஸோ அந்த டெஃபினேஷனே கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் கொடுத்ததுனால ஏ இஸ் எனி ரியல் நம்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்து இந்த மெஷரபிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண இடத்துல பார்த்தோமா, இந்த இடத்துல இருக்குது set of all x belongs to G such that f of x greater than a for every real number a அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ இந்த டெஃபினேஷன் சொன்னது மாதிரி ரியல் நம்பர்னு இருக்கிறதுக்கு இடத்துல ரேஷனல் நம்பர் இருந்தாலும் மெஷரபிள் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் ட்ரூ தான். இதை கொஸ்டின் வச்சு நான் காயின் பண்ணலாமே, வேர் ஏ இஸ் ரியல் நம்பர், வேர் ஏ இஸ் ரேஷனல் நம்பர் அண்ட் ஏ இஸ் ரியல் நம்பர் ஒன்லி அண்ட் ஏ இஸ் போத் ரேஷனல் அண்ட் ரியல் நம்பர் அப்படின்னாக்கா நீங்கள் ரியல் நம்பர் ஒன்லின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. பட் ரியல் நம்பருக்கும் அந்த டெஃபினேஷன் பொருந்தும், ரேஷனல் நம்பருக்கும் அந்த டெஃபினேஷன் பொருந்தும். எவ்வரி ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் செட் ஆஃப் மெஷர் 0 இஸ் மெஷரபிள் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் ஏ செட், அந்த செட்டோட மெஷர் வந்து 0வா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனாக தான் இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா மெஷரபிள் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த செட்டு எந்த மாதிரி செட்டுனாக்கா செட் ஆஃப் மெஷர் 0. செட் ஆஃப் மெஷர் 0ல் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக என்ன ஃபங்க்ஷனாக தான் இருக்கும்னாக்கா மெஷரபிள் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அடுத்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் இஸ் ஏ மெஷரபிள் ஃபங்க்ஷன், சிக்னம் ஃபங்க்ஷன், ஸ்டெப் ஃபங்க்ஷன், சிக்னம் ஃபங்க்ஷன் எல்லாமே மெஷரபிள் ஃபங்க்ஷன். ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் போட்டோம் இல்லைங்களா, அதான் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இஃப் f is measurable if and only if both f plus and f minus are measurable. இதில் f plus and f minus அப்படிங்கிறதுனாக்கா பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி டிஃபைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருந்ததுனாக்கா அதோட பாசிட்டிவ் பார்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனும் மெஷரபிள் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், அதோட நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனும் மெஷரபிள் தான் இருக்கும். ரிவர்ஸில் வந்தோம்னாக்கா இஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெஷரபிள் தென் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் இட் செல்ஃப் மெஷரபிள். அதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். இஃப் f is measurable then the modulus f function is also measurable function. அடுத்து if f is measurable then modulus of f whole power p is also measurable function. இதான் if then statement. இதெல்லாம் if and only statement கிடையாது. அதாவது modulus of f measurable இருந்தாக்கா f measurable இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். Necessary and sufficient condition for measurability of a function f is that set of all x such that f of x lies between a to b should be மெஷரபிள். ஏற்கனவே இப்போ பாருங்க எவ்வளோ கண்டிஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க மெஷரபிலிட்டிக்கு. ஒரு ஃபங்க்ஷன் மெஷரபிளாக இருக்கணும்னாக்கா என்னன்னு பார்த்தோம், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ மெஷரபிளாக இருக்கணும். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to ஏ மெஷரபிளாக இருக்கணும். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஏ மெஷரபிளாக இருக்குன்னு பார்த்தோம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் less than or equal to a மெஷரபிளாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இப்போ புதுசாக ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ்
lies between a to b. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெசரபிளாக இருக்கணும்னாக்கா இந்த செட்டு எல்லாமே மெசரபிளாக இருந்தால் போதும். ஸோ எதை வேணாலும் கண்டிஷனாக யூஸ் பண்ணலாம். இது டெஃபினேஷனாக யூஸ் பண்ணலாம், இதை டெஃபினேஷனாக யூஸ் பண்ணலாம், இதை டெஃபினேஷனாக யூஸ் பண்ணலாம், எல்லாமே. ஏன்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸுக்கு இது எல்லாமே ட்ரூ. ஓகேங்களா? A function is said to be measurable if it satisfies the condition. இதில் எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் எல்லா கண்டிஷனுமே ட்ரூ தான். The set of all measurable functions form a vector space. இந்த மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செட்டில் போடிங்க. அது வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர். அதாவது விங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் மெஷரபிள் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதாவது வியில் இருக்கிறது எல்லாமே f1, f2, f3 அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ். தென் வி ஓவர் செட் ஆஃப் ஆர் ரியல் நம்பர் அண்டர் addition of functions and scalar multiplication form a vector space. எழுதுனது வித்தியாசமா இருக்குனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெக்டர் ஸ்பேஸை பற்றி நம்ம வந்து அல்ஜிப்ராவில் டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன மட்டும் தெரிஞ்சுட்டா போதுன்னு கேட்டினாக்கா செட் ஆஃப் ஆல் மெசரபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ரியல் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட், லெபெக் இன்டெக்ரல் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ரீமான் இன்டெக்ரல் பார்த்துட்டோம், ரீமான் ஸ்டீல்ஜிஸ் இன்டெக்ரலும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெபெக் இன்டெக்ரல். ஒரு ஃபங்க்ஷனோட லெபெக் இன்டெக்ரல்னு பார்க்க போகிறோம். மெசரபிள் பார்ட்டிஷியன், அதுக்கு ரீமான் அப்படியே மனசில் வச்சுக்கணும். ஸோ ரீமான் இன்டெக்ரல் டிஃபைன் பண்ணணும்னாக்கா நம்ம என்ன ஒரு க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸ் க்ளோஸ் இன்டர்வலுக்கு பார்ட்டிஷன் பார்க்கணும். அப்புறம் அந்த பார்ட்டிஷன்லேருந்து சப் இன்டர்வல் கிரியேட் பண்ணணும். அந்த சப் இன்டர்வலில் ஃபங்க்ஷனோட இன்ஃபிமம் பார்க்கணும். அந்த சப் இன்டர்வலில் ஃபங்க்ஷனோட சுப்ரீமம் பார்க்கணும். அப்புறம் அந்த லோயர் சம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அப்பர் சம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நாம் p டென்ஸ் டு 0 லோயர் சம் அப்படிங்கிறது லோயர் இன்டெக்ரல். நாம் p டென்ஸ் டு 0 அப்பர் சம் இஸ் நத்திங் பட் தி அப்பர் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் இன்டெக்ரல் வேல்யூ லோயர் இன்டெக்ரல் வேல்யூ ஈக்குவலாக இருந்தாக்கா ரீமான் இன்டெக்ரபிள்னு சொன்னோமா. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதே கான்செப்ட் வரப்போகுது. இங்கே வந்து என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம்னாக்கா அந்த பார்ட்டிஷன் வந்து சப் இன்டர்வலாக பிரித்தோமா, இங்கே பார்ட்டிஷன் வந்து மெசரபிள் செட்டாக பிரிக்கிறோம் இங்கே. சரிங்களா? So measurable partition of closed interval a comma b is any finite collection of measurable subsets of closed interval a comma b. ஸோ அங்கே பிரித்தது எல்லாமே சப் இன்டர்வல்ஸ். ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸை சப் இன்டர்வலாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலை மெசரபிள் சப்செட்ஸாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். லெட் எஃப் பி பவுண்டட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. எஃப்ங்கிறது க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி இல்லை பவுண்டடாக இருக்குது. தென் m of f comma e is nothing but the supremum of f of x such that x belongs to e. Capital M அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனோட சுப்ரீம் வேல்யூ. ஸ்மால் m அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனோட இன்ஃபியூம் வேல்யூ. இப்போ லோயர் லெபெக் சம் அப்பர் லெபெக் சம்னா என்ன, அதை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கணும். ரீமான மனசில் வச்சுக்கிங்க. ஸோ இதில் S1 S2 Sn அப்படிங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா மெசரபிள் பார்ட்டிஷன் ஆஃப் ஏ க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. எஃப்ங்கிறது என்ன ஃபங்க்ஷன், இங்கே பவுண்டட் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. இப்போ நான் அப்பர் சம் டிஃபைன் பண்ணுறேன். அப்பர் லெபெக் சம் அப்படிங்கிறது சம்மேஷன் எம் இன்ட்டு சம்மேஷன், அதாவது எம் ஆஃப் எஃப் கமா எஸ்ஆர். அதாவது அந்த எஸ்ஆர் அப்படிங்கிற மெசரபிள் செட்டில் உள்ள சுப்ரீமம் அதான் எம் ஆஃப் எஸ்ஆர். சரிங்களா? அந்த ரீமானில் பார்த்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணமோ அதே கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே எம் ஆஃப் எஸ்ஆர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா லெங்த் யூஸ் பண்ணியிருப்போம், டெல்டா ஆர் அப்படின்னு போட்டிருப்போம். இங்கே வந்து மெசர் ஆஃப் எஸ்ஆர். இது வந்து இந்த இடத்துல வந்து சுப்ரீமம். இங்கே ஸ்மால் எம்ங்கிறது இன்ஃபிமம் வேல்யூ. அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்கும். ஸோ அப்பர் லெபெக் சம் டிஃபைன் பண்ணியாச்சு, லோயர் லெபெக் சம் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி lower Lebesgue sum of a function with respect to partition is always less than or equal to upper Lebesgue sum with respect to the given partition. அங்கே என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோமோ அதே ப்ராப்பர்ட்டி இங்கேயும் வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து ரீமான் இன்டெக்ரல், ரீமான் ஸ்டீல்ஜிஸ் இன்டெக்ரல், லெபெக் இன்டெக்ரல் அழகாக எழுதிட்டு
இது எல்லாத்துலையும் நிறைய ப்ராப்பர்ட்டி எழுதி போட்டிருக்கேன். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் காமனாக வருதோ அதை அழகாக நீட்டாக ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதையும் அதில் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். அப்பர் அண்டு லோயர் லெபெக் இன்டெக்ரல். இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம்னாக்கா அப்பர் லெபெக் சம் பார்த்துருக்கோம், லோயர் லெபெக் சம் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்க்கணாக்கா அப்பர் லெபெக் இன்டெக்ரல், லோயர் லெபெக் இன்டெக்ரல். லோயர் லெபெக் சம்முக்கு சுப்ரீமம் எடுக்கணும், அதே கான்செப்ட். அப்பர் லெபெக் சம்முக்கு இன்ஃபிமம் எடுக்கணும். எடுத்தீங்கன்னாக்கா கிடைக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னாக்கா லோயர் லெபெக் இன்டெக்ரல், அப்பர் லெபெக் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்றோம். அங்க ரீமான்ல பார்த்த சேம் கான்செப்ட். அப்ப ரீமான் இன்டெக்ரபிள்னா என்ன சொல்லுவோம்? லோயர் ரீமான் இன்டெக்ரபிளும் அப்பர் ரீமான் இன்டெக்ரபிள் வேல்யூவும் ஈக்குவலா இருக்குன்னு சொன்னோமா, அந்த சேம் கான்செப்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து லெபெக் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அந்த ஃபங்க்ஷனோட லோயர் லெபெக் இன்டெக்ரபிள் வேல்யூவும் அப்பர் லெபெக் இன்டெக்ரபிள் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். சரி, அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லோயர் லெபெக் இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் லெபெக் இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் ஆஃப் அப்பர் லெபெக் இன்டெக்ரல் ஆஃப் எஃப். ஸோ எல் ஆஃப் அப்படின்னு நான் எப்படி படிக்கணும்னாக்கா லெபெக் கீழே பார் போட்டுக்கிறதுனால லோயர் லெபெக் இன்டெக்ரல் அப்படின்னு படிக்கணும். இதை வந்து அப்பர் லெபெக் இன்டெக்ரல் படிக்கணும். ஸோ லெபெக் இன்டெக்ரலா இருக்குனாக்கா லோயர் லெபெக் இன்டெக்ரபிள் வேல்யூவும் அப்பர் லெபெக் இன்டெக்ரபிள் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளது வந்து ப்ராப்பர்ட்டி. இஃப் எஃப் இஸ் ரீமான் இன்டெக்ரபிள் தென் எஃப் இஸ் லெபெக் இன்டெக்ரபிள். முக்கியமான ரிசல்ட் என்னது? ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனா இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா அது என்ன ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெபெக் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷனா இருக்கும். அப்போ கான்வர்ஸ் தான் நாட் ட்ரூ. கான்வர்ஸ் நாட் ட்ரூனா என்ன அர்த்தம்? ஒரு ஃபங்க்ஷன் there exists some Lebesgue integrable function which are not Riemann integrable function. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கவுண்டர் எக்ஸாம்பிள் நான் பின்னாடி கொடுக்குறேன். அடுத்து a into measure of e is less than or equal to integral over e f is less than or equal to b into measure of e. இது என்ன அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. இது நம்ம ஏற்கனவே ரீமான்ல பார்த்ததான். அது என்ன a இன்ட்டு மெஷர் ஆஃப் இ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மெஷர் ஆஃப் இ அப்படிங்கிறது அங்கே வந்து b மைனஸ் இன்னு போட்டிருப்போம், இங்கே வந்து a இன்ட்டு மெஷர் ஆஃப் இன்னு போட்டிருக்கோம். அங்கே என்ன பார்த்துருப்போம்னா m இன்ட்டு b மைனஸ் a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் எஃப் இன்டெக்ரல் எஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் m இன்ட்டு b மைனஸ் a அப்படின்னு சொன்னோமா, அங்கே க்ளோஸ் இன்டர்வல் அப்படிங்கிறனால அதோட லெங்த் வந்து b மைனஸ் a. இங்கே மெஷரபிள் செட் அப்படிங்கிறனால அதோட லெங்த் வந்து மெஷர் ஆஃப் இ தானே. ஸோ அதனால பி மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல இங்கே எம் ஆஃப் இ வந்துடும். அப்புறம் இன்டர்வல் சுப்ரீமம் இன்ஃபிமம் அப்படிங்கிறது அந்த இன்டர்வலோட லோயர் வேல்யூ அப்பர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணி இதை படிங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெருசா எவ்வரி பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷன் எஃப், எவ்வரி பவுண்டட் ஃபங்க்ஷன் defined on closed interval a comma b is measurable Lebesgue integrable. இப்போ அடுத்து ஏன்னா அடுத்து எதெல்லாம் மெஷரபிள் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னாக்கா எதெல்லாம் Lebesgue integrable ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஒரு பவுண்டட் மெஷரபிள் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா fங்கிறது ஃபங்க்ஷன் that is function from closed interval a comma b to r. f என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பவுண்டடா இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பவுண்டடு, ரெண்டாவது அது வந்து மெஷரபிளா இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் மெஷரபிள், செகண்ட் ஒன் பவுண்டட். gives f is Lebesgue integrable function. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a comma b வந்து பவுண்டடாகவும் இருக்கு மெஷரபிள் ஃபங்க்ஷனாகவும் இருக்குன்னா கண்டிப்பா அது Lebesgue integrable ஃபங்க்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட், if f is bounded function in Lebesgue integrable function on closed interval a comma b and g is bounded function on closed interval a comma b such that f of x equal to g of x almost everywhere in closed interval a comma b, then g belongs to Lebesgue integrable function on closed interval a comma b and integral a to b f is equal to integral a to b g. என்ன இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா given closed interval a comma b ல நம்மளால infinitely many Lebesgue integrable function define பண்ண முடியும். டொமைன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் a comma b.
இந்த க்ளோஸ் இன்டர்வல் A, Bயை டொமைனா வச்சு நம்மளால நிறைய இன்டகிரபிள் லெபேக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியுங்களா? அந்த லெபேக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஒரு செட்ல போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செட்டை தான் நம்ம எந்த மாதிரி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லெபேக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் A, B அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஃபங்க்ஷன்? லெபேக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். ரைட்டுங்களா? ஸோ எஃப் இஸ் லெபேக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் A, B. ஜிங்கிறது வந்து நான் லெபேக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் சொல்லல. ஆனால் ஜிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஜிங்கிறது பவுண்டட் ஃபங்க்ஷன்ப்பா. அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்மோஸ்ட் எவரிவேர் அப்படின்னு இருக்குது. வாட் யூ மீன் பை ஆல்மோஸ்ட் எவரிவேர்? அதாவது இந்த க்ளோஸ் இன்டர்வல் A, Bல உள்ள எல்லா நம்பர்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவும் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸுக்கு மட்டும் ஈக்குவலாக இருக்காது. அந்த குறிப்பிட்ட நம்பர்ஸ்னா எந்த மாதிரி குறிப்பிட்ட நம்பர்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற மாதிரி உள்ள நம்பர்ஸை கலெக்ட் பண்ணிங்கனாக்கா அந்த நம்பர்ஸோட மெஷர் வேல்யூ 0. அப்போ மெஷர் வேல்யூ 0நாக்கா மோர் ஆர் லெஸ் கவுண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எல்லாமே கவுண்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு க்ளோஸ் இன்டர்வல் A, Bல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்மோஸ்ட் எவரிவேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த இன்டர்வல்ல உள்ள 99.99%க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவல். ஒரு குறிப்பிட்ட சில நம்பர்ஸுக்கு வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலா இருக்காது. அந்த குறிப்பிட்ட சில நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட சில எந்த நம்பர்ஸ்க்குலாம் ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலா இல்லையோ அந்த நம்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்ல போட்டோம்னா அந்த செட்டோட மெஷர் வேல்யூ 0. அதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்மோஸ்ட் எவரிவேர்னா மீனிங் அதான். ஸோ எஃப்ங்கிறது லெபேக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனா இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஆல்மோஸ்ட் எவரிவேரா இருந்துச்சுனாக்கா ஜிங்கிறதும் என்னவா இருக்கும்? லெபேக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனா இருக்கும். அதுல இன்னொரு கண்டிஷன் ஜி வந்து பவுண்டடாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட், லெபேக் இன்டகிரல் ஃபார் பவுண்டட் ஃபங்க்ஷன் ஓவர் எ சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். லெபேக் இன்டகிரல் ஃபார் பவுண்டட் ஃபங்க்ஷன் ஓவர் எ சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அதாவது இதுவரைக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த இன்டகிரேஷனோட லிமிட் என்ன இருக்குன்னு கேட்டினாக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வல் இருக்கும். அது ரீமான் இன்டகிரலாக இருந்தாலும் சரி, ரீமான் சில்ஜிஸ் இன்டகிரலாக இருந்தாலும் சரி, இல்லை லெபேக் இன்டகிரலாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும். இப்போ நம்ம அதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஏன் ஒரு ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணும்போது லிமிட்டை வந்து இன்டகிரலில் தான் டிஃபைன் பண்ணுமா? இன்டகிரலை வந்து ஒரு இன்டர்வலில் தான் டிஃபைன் பண்ணுமா? ஒரு ஆர்பிட்டரி செட்டுக்கு டிஃபைன் பண்ணக்கூடாதா அப்படின்னாக்கா அதை நோக்கி கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. ஒரு இன்டகிரலை நம்ம லிமிட்டை இன்டர்வல்ல டிஃபைன் பண்ணாம ஒரு செட்டுக்கு டிஃபைன் பண்ண போறோம். அந்த செட் என்ன செட் அப்படின்னு கேட்டாக்கா மெஷரபிள் செட். ஒரு ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் லிமிட் வந்து இன்டர்வல் ஃபார்மட்ல இல்லாம ஒரு மெஷரபிள் செட்ல வச்சு சொல்றோம். தட்ஸ் ஆல். லெட் E சப்செட் ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் A, B be a measurable set and F be a bounded function in Lebesgue integrable on close interval A, B. Then integral over E f is equal to integral A to B f pi of E. அது என்னது f pi of E அப்படிங்கிறது pi of Eங்கிறது characteristic function of E. characteristic function of E அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈல உள்ள நம்பர் இருந்துச்சுனாக்கா பையோட வேல்யூ 1 இருக்கும். ஈல இல்லாத நம்பரா இருந்துச்சுனாக்கா பையோட வேல்யூ 0வா இருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா E what is E? E is subset of closed interval A, B. ஸோ ஈல இல்லாத க்ளோஸ் இன்டர்வல் A, Bல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு ரைட் சைடு உள்ள வேல்யூ என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா 0ன்னு வந்துக்கும். ஸோ அதுதான் இன்டகிரல் ஓவர் measurable set E of the function f is equal to integral over A to B f into pi of E. இது composition function, இது வேற எதுவும் கிடையாது. Where pi of E is the characteristic function of E. measurable setல integral define பண்றதுக்கான formula. That's all. If A and B are disjoint measurable sets of closed interval A, B and if f is bounded Lebesgue integrable function on closed interval A, B, then integral over A union B of f is equal to integral over AF plus integral over BF. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சதுக்கும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா integral A to B f is equal to integral A to C f plus integral C to B f. இதுவும் ஒன்று தான். இங்கே என்னன்னு சொல்லியிருப்போம்? A less than C less than B அப்படின்னு போட்டிருப்போம். க்ளோஸ் இன்டர்வல் A, Bல ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி
அந்த நம்பரை யூஸ் பண்ணி இந்த இன்டெக்ரலை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அது கதை தான் இங்கே உள்ளது, வேற எதுவும் கிடையாது. அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா சி யூனியன் க்ளோஸ் இன்டர்வல் சி கமா பி அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி கிடச்சிருமா, அதுதான் இங்கே லிமிட் ஆஃப் தி இன்டகிரேஷனாக போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே பார்த்த தியரம் மெஷரில் வரும்பொழுது மாற்றி வந்திருக்கு. ரிலேட் பண்ணி படிக்க தெரிஞ்சதுன்னா ஒன்றுமே விஷயம் கிடையாது. ஸோ இன்டெக்ரல் ஓவர் ஏ யூனியன் பி எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் ஏஎஃப் பிளஸ் இன்டெக்ரல் ஓவர் பி எஃப். இஃப் f is bounded real valued measurable function defined on a measurable set E of finite measure such that the function value is lies between a to b, then a into measure of E is less than or equal to integral over E f less than or equal to b into measure of E. அதாவது அந்த integral over E of the function f அப்படிங்கிறோட பவுண்ட்ஸ் என்னவா இருக்கும், அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும், மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வேல்யூ வந்து b into measure of E இருக்கும், மினிமம் வேல்யூ வந்து a into measure of E இருக்கும். அந்த இன்டெக்ரலோட வேல்யூ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி மாடுலஸ் ஆஃப் எஃப்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே மெஷரபிள் செட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இஃப் எஃப் இஸ் மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆன் ஏ மெஷரபிள் செட் இ, தென் எஃப் இஸ் லெபேக் மெஷரபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் இஸ் லெபேக் மெஷரபிள். அதாவது எஃப் வந்து லெபேக் மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னாக்கா மாடுலஸ் ஆஃப் எஃப் லெபேக் இன்டெக்ரபிளாக இருந்ததுனாக்கா மாடுலஸ் ஆஃப் எஃப் லெபேக் இன்டெக்ரபிளாக இருக்கும். ஸோ கான்வர்ஸும் இங்கே ட்ரூவாக இருக்குது. என்னது, மாடுலஸ் ஆஃப் எஃப் லெபேக் இன்டெக்ரபிளாக இருந்துச்சுனாக்கா எஃப்பும் லெபேக் இன்டெக்ரபிளாக இருக்கும். அதில் வாட் இஸ் லிமிட் ஆஃப் தி செட், லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன், இந்த லிமிட் வந்து என்னவா இருக்குனாக்கா மெஷரபிள் செட் இ அப்படின்னு எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் கிவன் ஃபங்க்ஷனுக்கு பொருந்தும், மாடுலஸ் எஃப் ஃபங்க்ஷனுக்கு பொருந்தும், ஆனால் கிவன் ஃபங்க்ஷனுக்கு பொருந்தாது அப்படிங்கிறலாம் பார்த்துருக்கோம். ஸோ அதையும் இதையும் ரிலேட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா. இஃப் எஃப் பிலாங்ஸ் டு லெபேக் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் இ இஸ் லெபேக் மெஷரபிள் செட், தென் integral over E f is equal to integral over E f plus minus integral over E f minus. அப்போ f plus f minus னா என்ன, ஏற்கனவே நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், சொல்லிடுறேன். இப்போ f is function from a to b அப்படின்னு எடுத்துக்கலாமே. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூ இருக்கலாம். சரிங்களா. இப்போ f plus அப்படிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா மேக்ஸிமம் ஆஃப் f of x, 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். f minus எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை வேற மாதிரி, இது உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா வேற மாதிரி கூட சொல்கிறேன். எஃப் பிளஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவாகவே இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். அப்போ என்னது, எஃப் பிளஸோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷனோட பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 0 இருக்குது அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் வேல்யூ 0 எடுத்துக்கும். சரிங்களா. அப்போ எஃப் பிளஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிற ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டுனாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுத்துக்கணும் கேட்டீங்கன்னாக்கா 0 கொடுத்துக்கணும். தட்ஸ் ஆல். அப்போ எஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 0 எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஃபங்க்ஷனோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்ததுனாக்கா எஃப் மைனஸோட வேல்யூ வந்து 0 இருக்கும். அப்போ சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்ததுனாக்கா அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்ல இருக்குனாக்கா ஏற்கனவே நீங்கள் ஒரு நெகட்டிவ் சேர்த்துருங்க. அப்போ என்ன ஓடுதுன்னு கேட்டினாக்கா இதோட ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வந்து நிற்கும். ஸோ எஃப் மைனஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நெகட்டிவ் பார்ட், ஃபங்க்ஷனோட நெகட்டிவ் பார்ட்டோட பாசிட்டிவ் வேல்யூஸ். எஃப் பிளஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட பாசிட்டிவ் பார்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளால ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஃபைன் பண்ணலாம். எஃப் இஸ் நத்திங் பட் தி எஃப் பிளஸ் மைனஸ் எஃப் மைனஸ் எப்படின்னு கேட்குறீங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் மைனஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இஃப் எஃப் இஸ் நான் நெகட்டிவ் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன், தென் f of x equal to integral minus infinity to x f of t dt is continuous on R. fங்கிறது நான் நெகட்டிவ் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் பண்ணோம்னாக்கா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ லெபேக் மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரம் இது எப்படி, இது வந்து எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கனாக்கா ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு
நேம் தியரம் நேம் கேட்பாங்க. அப்படி இல்லைனா தியரம் நேம் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதேமாரி இதில் வந்து இப்போ 2 தியரம் கொடுத்துருக்கோம். என்னன்னாக்கா லெபேக் மோனோடான் கன்வர்ஜென்ஸ் தியரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இன்னொன்று ஃபேட்டாஸ் லெமான்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டும் நேம்டு தியரமில் ஃபேமஸ் தியரம், இம்பார்ட்டன்ட் கூட. இது எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ லெபேக் மோனோடான் கன்வர்ஜென்ஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன? லெட் Fn be a non-decreasing sequence of integrable function defined over a measurable set E. Let limit n tends to infinity Fn of x equal to f of x be integrable over E. Then limit n tends to infinity integral over E Fn of x is equal to integral over E f of x dx. இதை வந்து வேற மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா அனதர் ஃபார்மட்லையும் கீழே எழுதியிருக்கேன். இந்த லிமிட்டை வந்து உள்ள கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டெகிரலுக்குள்ள லிமிட்டை கொண்டு போறதுக்கு என்ன கண்டிஷன்? அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நான் டிகிரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் டிகிரீசிங் ஃபங்க்ஷன் மெசரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்புறம் அந்த டொமைன் வந்து லிமிட் ஆஃப் தி இன்டகிரேஷன் வந்து மெசரபிள் செட்டாக இருக்கணும். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் மெயின் கண்டிஷன் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் நான் டிகிரீசிங் சீக்வன்ஸ். நான் டிகிரீசிங் சீக்வன்ஸாக இருந்தனாக்கா லிமிட்டை உள்ளக்குள்ள கொண்டு போய்க்கலாம். வேற ஃபார்மட்ல சொல்றாருனாக்கா லிமிட்டை உள்ள எழுதி கொண்டு போறது. அதான் அந்த நான் டிகிரீசிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத அனதர் ஃபார்மட்ல சொல்றது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே வேற மாதிரி கொடுக்கணும்னா if A is measurable set and Fn be a sequence of measurable functions such that 0 less than or equal to F1 of x less than or equal to F2 of x and so on for every x belongs to A, then limit n tends to infinity integral over A Fn is equal to integral over A limit n tends to infinity Fn. ரெண்டு தியரமும் ஒரே மீனிங் தான். உங்களுக்கு நடத்துனது புரிந்திருந்தால், இல்லைனாக்கா வேற வேற தனித்தனியா நீங்க மனப்பாடம் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஃபேட்டாஸ் லெமா என்ன சொல்லுது? Let Fn be a sequence of non-negative integrable function over a measurable set E and the limit n tends to infinity Fn equal to F almost everywhere on E. That means limit of Fn is equal to F almost everywhere on E and limit n tends to infinity infimum of integral over E Fn dx is finite number, that means less than infinity. Then limit n tends to infinity infimum of integral over E Fn of x dx is greater than or equal to integral over E f of x dx. That means limit n tends to infinity integral over E Fn is greater than or equal to integral over E f. So ஃபேட்டாஸ் லெமாவில் மோனோடான் கன்வர்ஜென்ஸ் செய்யறதுக்கும் ஃபேட்டாஸ் லெமாத்துக்கும் என்னன்னாக்கா, மோனோடான் கன்வர்ஜென்ஸில் என்ன வேர்டு கிடையாதுனாக்கா ஆல்மோஸ்ட் எவரிவேர் அப்படிங்கிற வேர்டு கிடையாது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆல்மோஸ்ட் எவரிவேர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ரெண்டாவது அங்கே வந்து என்ன சொல்லியிருப்போம்னாக்கா நான் டிகிரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம். இந்த இடத்துல என்ன கிடையாதுனாக்கா நான் டிகிரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அங்கே லிமிட் இன்ஃபினிமம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதுதான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு தியரத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.